தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே நீ ஹலோ சார், முக்கியமான ஃபைல்ஸ்லாம் என் கேபினுக்கு எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். ஓகே. நம்ம ஆள் வந்திருப்பாளா? எஸ்கூஸ் மீ சார். எஸ் கம். ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எஸ் சார். இந்தாங்க. சரி ஓகே. செரின் மேம் ஆஃபீஸ் கொண்டு வரேன். இல்லை சார், இன்னும் வரல. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ஆஃபீஸ் பண்ணிட்டாங்களா? தெரியல சார், இன்னும் செக் பண்ணல. பண்ணிட்டு சொல்றீங்க. செக் பண்ண வேணாம், நான் வந்து பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை பாருங்க. ஓகே சார். என்ன ஆனாலும் இந்த திமிரு தாண்டி, இந்த திமிரு தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படியே நம்ம லைஃப்ல வின் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், நிஜமா வேற லெவல்ல இருக்கும். நீ தேடி வந்த, ப்ரொப்போஸ் பண்ண, என்னென்னமோ நடந்துருச்சுல. ஓகே, இருந்தாலும் பிரேக்கப்னு வாயில வார்த்தையை சொல்லிட்டு இந்த மாதிரி தூரமா இருந்து ரசிக்கிறது கூட ஒரு விதமான ஃபீலிங்காக தான் இருக்கு. குட் மார்னிங் சார். எஸ் குட் மார்னிங். என்ன காலையில டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? ஒன்றும் இல்லை சார், ஏதோ ஃபைலில் டவுட்டுன்னு சொன்னாங்க, அதை கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, ஃபைல டவுட்டா? ஆமாம், இவங்களுக்கு எல்லாமே டவுட் வரதா செய்யும். அப்புறம் என்ன, சிலர்லாம் திரும்பி கூட பார்க்காம சின்சியரா வேலை பார்க்குறாப்புல இருக்கு. சரி ஓகே, எல்லாரும் வந்திருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ண வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே, யூ டு ஒர்க். என் ஃபேஸை கூட உனக்கு பார்க்க பிடிக்கல அப்படித்தானே? ரெண்டு பேரும் ஒரு காலத்துல எப்படி இருந்தீங்க? உங்க ரெண்டு பேர் லைஃப்லயும் தேவையில்லாம குறுக்க வந்து இப்படி நான் பண்ணிட்டேனே. ஐ அம் ரியலி வெரி வெரி சாரி சக்தி. இனியா? சார். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சார், பார்த்தா எப்படி தெரியுது? ஒர்க் தானே பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் யாரையும் இங்கே பார்க்க வரல சார். இதுதான் எப்போ பார்த்தாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறது. இது மட்டும் தான் உன் வேலை. நீ பண்ற கேவலமான செயலை சொன்னா தப்பா? நீ அவளை சைட் அடிக்க தான் நீங்க வந்த, அதான் வேலை முடிஞ்சதுல, அப்புறத்துக்கு என்னை கூப்பிடுற? உனக்கு இப்பே இல்லை, எப்போதுமே உண்மையான அன்பு புரியாது, அது மட்டும் நல்லாவே எனக்கு தெரியுது. என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரியால பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கண்ணாலே பேசுறாங்க. நம்மளுக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். சார், எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது எனக்கு சில ஃபைல்ஸ்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டாஃப் ஹெல்ப்புக்கு வேணும், அதுக்கு தான் உங்களுக்கு கூப்பிடுறாரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஸ்டாஃபா இந்த ஆஃபீஸில் வேறு யாருமே ஒர்க் பண்ணலையா? என்னை பார்த்தா தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுதா? இருக்காங்க, பட் உங்களை மாதிரி அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை செலக்ட் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அக்யூரேட்டான ஆள் நான் கிடையாது. அதாவது வேலையெல்லாம் அரைக்குறையமாக தான் செய்வேன். ஸோ நீங்கள் வேறு யாராவது செலக்ட் பண்ணிக்கோ. யார் எப்படி வேலை செய்வாங்கன்னு நீங்கள் எனக்கு சொல்ல வேணாம். ஐ எம் டிசைடட். ஓகேவா? ஓகே சார், பட் நீங்கள் என்ன தானே செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். அதாவது நானே சொல்கிறேன், எனக்கு இந்த ஃபைல் செக் பண்ணுற வேலையெல்லாம் சரியாக வராது. ஸோ நீங்கள் வேறு யாராவது கூப்பிட்டுக்கோங்க. மிஸ் இனியா, உங்களுக்கு ஆஃபீஸோட ரூல்ஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேனேஜர் என்ன சொன்னாலும் கேட்கணும், அதுதான் ஆஃபீஸோட ரூல். என்னது, மேனேஜர் என்ன சொன்னாலும் கேட்கணுமா? ஐயோ, இவங்க ரெண்டு பேரும் என்னடா பேசுகிறீங்க? எனக்கு தலையே வலிக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நீ இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீ என் கையை கோர்த்த விளையாடி பேசுறது, என் கூட ஒர்க் பண்ண வர மாட்டேன்னு சொல்கிறேன். அந்த இனியா எப்போவோ செத்து போயிட்டா. திரும்ப நடக்கக்கூடாது, எதுவும் தப்பாக போயிடக்கூடாதுன்னு தான் விலகி விலகி நிற்கிறேன். ஏன்னா திரும்பவும் ஒரு தடவை ஏமாற்றத்தை தாங்க என் மனசுல இடம் இல்லை. இப்போ வரைக்கும் சொல்கிறேன், யார் ஏமாந்து போனாங்கன்னு உனக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. இதுக்கு எப்போ ஆன்சர் கிடைக்கும்னு எனக்கு புரியல, பட் வெயிட் பண்ணுறேன். சார், நான் என்னோட ஒர்க்கு பார்க்கலாமா? நீங்கள் வேறு யாராவது கூப்பிட்டுக்கிட்டேன் பரவாயில்ல. ப்ளீஸ் என்னை ஓயாமல் பேச வைக்காதீங்க. எனக்கு வேறு யாரும் தேவையில்லை, நீங்கள் தான் வரணும். வாங்க கேபின். பார்க்குறேன்டி, நீ எத்தனை நாளைக்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டம்? எவ்வளோ நாளைக்கு போனாலும் சரி, உன் கூட நான் திரும்ப சேர்றது நடக்காத காரியம். அதையும் பார்ப்போம். உண்மையான காதலுக்கு வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம், உனக்கு அது தெரிய மாட்டேங்குது. என்னை பொறுத்தளவில் நான் மட்டும்தான் உன்னை உண்மையாக லவ் பண்ணேன். நீ என்னை உண்மையாக லவ் பண்ணலை. நீ அப்படி லவ் பண்ணியிருந்தா நீ அப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்கவே மாட்டேன். நீ செஞ்ச என் கண்ணால் பார்த்தேன்.
ஸோ நீ நினச்சாலும் இல்லை, அந்த ஆண்டவனே நினச்சாலும் இனி உன் கூட திரும்ப என் வாழ்க்கையை நான் தொடர்ந்து கொண்டு போக மாட்டேன். பூக்கள்லாம் பூக்கும்போது நல்ல அழகான வாசனை அடிக்கும். அந்த பூவில் அந்த வாசனை இருக்கிற வரைக்கும் தான் அந்த பூ அழகாக தெரியும். எப்போ அந்த பூவிலேருந்து வாசனையெல்லாம் போகுதோ அப்போவே அந்த பூ செத்து போனதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி தான் நம்மளோட காதலும். நேத்து நல்லா இருந்த விஷயம் இன்னைக்கு கேவலமா தெரியலாம், இன்னைக்கு கேவலமா இருக்கிற விஷயம் நாளைக்கு நல்ல விஷயமா தெரியலாம். இதுதாண்டி வாழ்க்கை. இதை நீ எப்போ புரிஞ்சுக்கிறியோ அப்பதான் ஏன் அன்பு உனக்கு புரியும். ஓகே சார், நானே வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே வாங்க. நிலாவானோட வெத்தலையும் வாயோட என் உலகம் உன்னோட என்று இருந்தேனே அம்மாடி என்ன சொல்ல அன்பால வந்த தொல்ல ஓ மேல தப்பே இல்ல இல்ல என்னோட கண்ணுக்குள்ள கண்ணீரும் சிந்த இல்ல செத்தேனே இப்ப மெல்ல மெல்ல நீ அப்பா. என்ன மச்சான், யூஎஸ்ல வெயில்லாம் எப்படிடா இருக்கு? இந்தியாவோட யூஎஸ்ல நல்லா குளுகுளுன்னு தாண்டா இருக்கு. வாயேன் எப்பா யூஎஸ்ல திரும்புவோமா? அப்பப்பா அந்த வேலையே ஆகாது. முன்னாடி நான் சிங்கிளா இருந்தேன்டா, அதனால யூஎஸ்ல இருந்தேன். இப்பதான் கப்பிள்ஸ் ஆயிட்டனே. எனக்கு என் பொண்டாட்டி இருக்கும்போது நான் எதுக்குடா யூஎஸ் வரணும்? ஏன்டா நீ வேற, நீ இருந்த வரைக்கும் ஏதோ வேலை பாக்குற மாதிரி இருந்துச்சு. நீ எப்போ போனியோ அதுல இருந்தே எனக்கு ஒண்ணுமே செட் ஆகலடா மச்சான். இப்போ ஒன்றும் கெட்டு போகல. யூஎஸ்ல ஒரு பொண்ணை பாரு, கல்யாணம் பண்ணு, லைஃப்ல செட்டில் ஆட மச்சான், அவ்வளோதான். உனக்கு என்னடா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு வாழ்க்கை கிடைச்சிருச்சு. எனக்கு அப்படியா? எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைய வேணாம். எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் பார்ட்னர் தேடிட்டு இருக்கேன்டா. விடுறா விடுறா, சீக்கிரமா கிடைச்சிரும். மது, டே நீ போனை வை, உனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கூப்பிடுறேன். என் பொண்டாட்டி பாத்ரூம்ல குளிக்க போனா என்ன சிந்தர்ல கத்திட்டு இருக்கா, நான் பாத்துட்டு வர வை. ஓ ஓ ஓகே ஓகே, கத்திட்டு இருக்காங்களா? என்ஜாய் என்ஜாய். சோ சிங்கிள் பசங்க வயிற்றுச்செல்லாம் பண்ணிட்டு இருந்தீன்னு வச்சுக்கோ, அம்பிடுதாண்டா. போடா போன வச்சுட்டு போடா. டேய் மூதேவி, மூடிட்டு போனை வை. ஐயோ அசிங்க அசிங்கமா கேக்குறானே. இந்த வரேமா. ஏய் என்ன ஏய் என்ன? ஏய் பாத்து மது. ஏய் ஃப்ராடு, எதுக்குள்ள வந்த? இப்போதைக்கு என்ன இப்படி பிடிச்சிட்டு இருக்க? விடு, வெளியே போ. ஓ நாங்க உள்ள வந்தோமா? மிதுன் மாமா மிதுன் மாமான்னு கத்துனது இல்லாம என்னடி? நான் கத்துனா? அது அது நீ ஏன்டா அப்படி பார்க்குற? பார்க்காத. என் கண்ணை அப்படி தாண்டி பார்க்கும். என்ன பார்க்க வேணான்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஏய் இங்கே பாரு, ரொம்ப தப்பு. நான் குளிச்சுட்டு இருக்கும்போது உள்ள வர சொன்னேன்னா? நல்ல வேலை நான் இன்னும் குளிக்கவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே கரப்பாம்பூச்சி வந்து என்னை பயமுறுத்தி விட்டுருச்சு. அது போயிடுச்சா? கரப்பாம்பூச்சின்னா ஏ குட்டிமாக்கு அவ்வளோ பயமா? எனக்குன்னு இல்லை, எல்லா பொண்ணுங்களுக்குமே பயம் இருக்க தான் செய்யும். அதான் சரி, இப்போ என்ன விடு. விடணுமா? தானா வந்து கூண்டில் சிக்கிட்டு விடுனா எப்படி விட முடியும்? நோ, 2 பேரும் சேர்ந்தே குளிக்கலாவா? டே ஃப்ராடு, நீ சரியான ஆளு. இப்போ இந்த கரப்பாம்பூச்சி இங்கே வந்ததுக்கு நீ தான் காரணமாக இருப்பியான்னு எனக்கு தோணுது. ஏய் என்ன பண்ண? ஏய் கரப்பாம்பூச்சி வந்ததுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது தானா நடந்தது. ஆனால் இப்போ நடக்க போகிறது பிளான் பண்ணி தான் நடக்க போகுது. மாமா விடு. ஆசை நான் கொண்டு வந்தால் அள்ளித்தேன் கொள்ள வந்தால் மயங்கி கிறங்க கிறங்கி உறங்க. சரிங்க மேடம், இப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருந்தா வெளியெல்லாம் போக வேணாமா? வேணாம் மாமா, இப்படியே இருக்கலாம். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? இருக்கும். சரி நாளைக்கு ஹனிமூன் கிளம்ப போகிறோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
உன் கூட சுடுகாட்டுக்கு வரணும்னால தாராளமா வருவேன். அடிச்சு மூஞ்சி பேத்துருவேன். எப்படி பேசிட்டு இருக்கா பாரு. உண்மைதான்டா மாமா. என்னமோ சரி குட்டிமா, மாமா பாரு. இன்னைக்கு வெளியே போயிட்டு வரலாமா? பீச்சுக்கு கூட்டிட்டு போனோம். ஓகே செல்லம். மண்ணிலே